இன்னைக்கு மார்னிங் பேங்க்குக்கு போற வேலை இருந்துச்சு. ஸோ டியாஸ் காலையில சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் லஞ்ச் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு சிம்பிளா ஒரு எக் ரைஸ் பண்ணேன். எங்களுக்கு ஆல்ரெடி மீன் குழம்பு வச்சது இருந்துச்சு, அதனால அதை வச்சு லஞ்சுக்கு பார்த்தாச்சு. நான் கிளம்புற வரைக்கும் டியாஸோட அப்பா தூங்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் வரேன், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் எழுந்து வந்துட்டாரு பாவம். சரி, போற வழியில டியாஸ்க்கு லஞ்ச் கொடுத்துட்டு போயிடலான்னு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சரியான வெயில், இப்பெல்லாம் மார்னிங்லேயே செம்மையா வெயில் அடிக்குது. இன்னைக்கு மண்டே. ஸோ பேசிக்காவே மண்டேனா பேங்க் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அதனால நான் திரும்ப நானே வந்துக்கிறேன், நீங்க வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை நான் அனுப்பி வச்சுட்டேன். பேங்க் ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. பட் என்னோட நல்ல நேரம், நான் போன வேலை 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. ஏன்டா அவரை ரிட்டர்ன் அனுப்பணும்னு ஆயிடுச்சு. பேக்ல கொடை இருக்கிறதே மறந்து நான் பாட்டின வெயில நடக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த கொடை போன வருஷம் ரெய்னி சீசன் அப்போ டெய்லியும் மழை வருது, எனக்கு ஒரு கொடை வேணும் அப்படின்னு கேட்டு எங்க தாத்தா கிட்ட வாங்கினது. ஆனா இது ரெய்னி சீசன் அப்போ ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. இப்ப சம்மர் சீசன்ல தான் எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆகுது.